வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட். ஆதி மகா சரஸ்வதி சேனல் செஞ்சு கொடுத்துருக்கிற இந்த பிரபஞ்ச ஞானத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லி தர்ற, நம்மளோட ஆன்ம விடுதலைக்கு நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற இந்த திருஞானம் அப்படின்ற அந்த புத்தகத்துக்கான விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல நம்ம அத்தியாயம் 4 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தியாயங்களுடைய சின்ன ரீகேப் என்னன்னா, அத்தியாயம் 1ல ஆன்ம விடுதலை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது நானாகிய மனதிடமிருந்து நானாகிய ஆன்மாவை விடுவிக்கும் ஒரு முயற்சி தான் ஆன்ம விடுதலை அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். அத்தியாயம் 2ல ஆன்ம ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆன்ம ஒளி தரிசனத்தை நாம எப்படி முயற்சி செய்து பார்க்க முடியும் அப்படின்ற அந்த ட்ரிக்ஸை பார்த்தோம். அடுத்த அத்தியாயம் 3ல ஆன்ம ஒளி உருவாகிற இடமான அந்த வெற்றிடத்தை பத்தியும், அந்த வெற்றிடத்தோடைய அவசியம், அதை நாம எப்படி சரணாகதம் அப்படின்ற அந்த தன்மை மூலமா நம்மளுக்குள்ள உருவாக்குறது அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். சாப்டர் 3ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது நாம செய்யற செயல்களுக்கு 2 விதமான எரிபொருட்கள் நாம எடுத்துக்கலாம். நாம தான் இந்த விஷயத்த பண்றோம் அப்படின்ற நிலையில இருந்து ஒரு செயலை செய்யறப்ப, என்னுடைய அறிவை வச்சு நான் தான் இந்த செயலை செய்யறேன் அப்படின்ற நிலையில அந்த செயல் செய்யப்படுறப்ப அதுல நிறைய கழிவுகள் உருவாகும். அந்த கழிவுகள் தான் கர்ம வினைகளா பதியப்படுது அப்படின்றத பார்த்தோம். இது இந்த செயலை செய்யறதுக்கான கருவினா, இந்த செயலை என் மூலமா இறைத்தன்மை தான் செய்யுது அப்படின்ற அந்த தன்மையில இருந்து நாம செய்யறப்ப, அங்க நம்ம மிக உயர்ந்த எரிபொருளை வச்சு இயங்குறோம். அந்த எரிபொருள் எந்த ஒரு கழிவுகளையும் உருவாக்காது. அது நேரா இறைத்தன்மையிட்ட இருந்து வருது. அதாவது நம்மளை கருவியா வச்சு நம்ம மூலமா இறைத்தன்மை தான் அந்த செயலை செய்யுது அப்படின்ற அந்த தன்மை. அதாவது இப்ப இந்த புக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் தான் இந்த செயலை செய்யறேன், என்னுடைய முயற்சினால இதை பண்றேன் அப்படின்ற நிலையில இருந்து நான் இதை செய்யறப்ப, இதற்கான பலன்கள் என்னையும் என்னுடைய கர்ம வினைகளையும் சாரும். அதனால ஏற்படுற கழிவுகளும் என்னுடைய மூளையில தான் தேக்கப்படும். இதே விஷயத்த நான் இந்த செயலை செய்யறதுக்குரிய ஒரு கருவிதான், இந்த செயலை இறைத்தன்மை தான் செய்யுது, என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி செய்யுது அப்படின்ற நிலையில இருந்து நான் இந்த விஷயத்த செஞ்சேன்னா, இதற்கான எரிபொருள் ஆன்ம ஒளி கிட்ட இருந்து கிடைக்கும். அதாவது இறைத்தன்மையிட்ட இருந்து கிடைக்கும். அப்ப இந்த செயலுக்கான பலன்களும் இறைத்தன்மையையே போய் சேரும். அதாவது நிஷ்காம கர்மா அப்படின்ற அந்த தன்மையில இருந்து செயல்களை செய்யறது. சோ இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 எரிபொருளுமே நம்மளுடைய மூளையில தான் இருக்கு இல்லையா? நம்ம அறிவுல இருந்து இந்த விஷயத்த செஞ்சாலும் அந்த அறிவு, சித்தம், புத்தி எல்லாம் நம்ம மூளைக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஆன்ம ஒளியா எடுத்து அதை எரிபொருளா எடுத்து பண்ணாலும் அந்த ஆன்ம ஒளியும் நம்மளுடைய மூளைக்குள்ளதான் இருக்கு. சோ இந்த 2 எரிபொருளுக்கான அந்த மூலம் எங்க இருக்கு அப்படின்றதுதான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். அதாவது நம்ம சொல்ற அந்த ஆன்ம ஒளி அப்படின்றது மூளையில எக்ஸாக்டா எங்க இருக்கு, நாம சொல்ற அந்த அறிவு அப்படின்ற அந்த தன்மை மூளையில எங்க இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த பார்க்க போறோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்டத்தில் நாம சொல்லப்படுற அந்த கடவுளர்கள், தெய்வ நிலைகள் அண்டத்துல உயர் ஆற்றல்களா இருக்கிற அவங்கதான் நம்மளுடைய மூளையில, பிண்டத்துல அணுக்களா இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய உண்மைய இந்த சாப்டர்ல ஆதிமகா சரஸ்வதி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது தெய்வ நிலைகளை பற்றிய விஞ்ஞானம் கலந்த அந்த மெய்ஞானத்தை ஒரு அட்டாமிக் சயின்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆதிமகா சரஸ்வதி இங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திருஞானம் அப்படின்ற இந்த புத்தகத்து மூலமா பிரபஞ்ச ஞானத்தையும் அணு ஞானத்தையும் நம்மளுக்கு எளிய முறையில சொல்லி கொடுத்து நம்மள ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா மாத்திட்டு இருக்க ஆதிமகா சரஸ்வதி அப்படின்ற அந்த ஞானத்தின் உயர் ஆற்றலுக்கு நம்மளுடைய நன்றிய செலுத்தி இந்த சாப்டருக்குள்ள போலாம். சோ இந்த சாப்டர்ல மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கு. சாப்டர் 4 உடைய பேஜ் 1, பேஜ் 2, இது பேஜ் 3 and 4, தென் இது பேஜ் 5 and 6. ஸோ மற்ற சாப்டரை விட இந்த சாப்டரை படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டது. ஏன்னா அதுல இருக்க கருத்துக்கள் கொஞ்சம் ஆழமா
ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கிறனால எனக்கு முழுசையும் ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்து இத முழுசா காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. கன்டென்ட்டுக்குள்ள போகலாம். பிரபஞ்ச ஞானத்த நாம புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு அணுவை பற்றிய அறிவு தேவை. அதாவது மேக்ரோ காசத்த தெரிஞ்சுக்கணும்னா, மைக்ரோ காசத்த பத்தி மொத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா, நம்மளுடைய உடல்ல இருந்து, இந்த புற உலகத்துல இருக்கிற அந்த பொருட்கள்ல இருந்து, பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த பொருட்கள் வரைக்கும் எல்லாமே அணுவால தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அணுவ பத்தின அந்த அறிவு வந்து நம்மளுக்கு பிரபஞ்ச ஞானத்த கொடுக்கும் அப்படின்றதுக்காக, அணுவை பற்றிய அந்த அறிவுல இருந்து இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லி தராங்க. ஏன் நாம பிரபஞ்ச ஞானத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம இன்னும் எவ்ளோ தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியா கிடைச்சாதான், நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்ற அந்த புரிதல் வரும். அதாவது நம்ம கடக்க வேண்டிய பாதை வந்து அவ்ளோ நீளமா போய்க்கிட்டே இருக்கு. ஆனா, நாம நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ ஒரு சின்ன சுழலுக்குள்ள இந்த ஒரு படிநிலையிலேயே வச்சு சுத்திக்கிட்டே இருக்கோம். இன்னும் நம்ம இவ்ளோ தூரம் பயணிக்கணும். ஆனா, ஒரே படிநிலையில மனித படிநிலையிலேயே பல பிறவிகளா, பல யுகங்களா பிறந்து, பிறந்து, பிறந்து இன்னும் ப்ராக்ரஸ் ஆகாம இருக்கிறோம். ஸோ நம்ம பயணிக்க வேண்டிய அந்த இலக்கு தெரிஞ்சாதான், நம்ம எங்க சிக்கிட்டு இருக்கோம்ன்ற புரிதல் கிடைக்கும். 2வது நம்மளுக்கு குடுக்கப்பட்ட அந்த நம்மளுடைய கரண்ட் ஸ்டேட்டஸும் நம்ம எந்த நிலையில சிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஹாம்ஸ்டர் வீல்குள்ள சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அறிவு எப்ப வரும்னா, நம்ம இன்னும் பயணிக்க வேண்டிய அந்த இலக்குடைய அந்த ஆழம் தெரிஞ்சாதான் தெரியும். அதுக்கு இந்த பிரபஞ்ச ஞானம் நம்மளுக்கு உதவியா இருக்கும். அடுத்து ஒவ்வொரு பிறவியிலயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாம பயன்படுத்திட்டு இருக்க அந்த ஆன்மாவுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா? அது வந்து அளப்பரியது. ஒவ்வொரு ஆன்மா அணுவும் ஒரு பிரபஞ்சத்தையே இயக்குற சக்தி படைத்த ஆற்றல் கொண்டது. அப்படிப்பட்ட அந்த அளப்பரிய ஆற்றல நம்ம ஒரு சின்ன பாக்ஸ்ல ஒரு சின்ன மனித எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம அத வீணாக்கிட்டு இருக்கோம். அதே நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணாம முழு புரிதல் கான்சியஸ்னஸ் இல்லாதனால ஒரே இடத்திலேயே சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றனால தான் இந்த பிரபஞ்ச ஞானத்தையும் அணு பற்றிய விஞ்ஞானத்தையும் நம்மளுக்கு சொல்லி தர்றப்ப நம்மளுடைய அந்த கான்சியஸ்னஸ் விரிவடையும் அப்படின்றதுனால ஆதிமகா சரஸ்வதி இந்த பிரபஞ்ச ஞானத்தையும் அணு பற்றிய ஞானத்தையும் நம்மளுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லா இயக்கத்துக்கும் நம்மளுடைய இயக்கம் மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா இயக்கத்துக்கும் அடிப்படை வந்து ஒளி. இது வந்து நீங்க இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா சாப்டர் 2ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒளிதான் எல்லா இயக்கத்துக்கும் அடிப்படை. அப்படிப்பட்ட அந்த ஒளி நம்மளுடைய மனித உடல்ல எங்க சேமிக்கப்படுது அப்படின்னா, அணுக்களில வெற்றிடத்துல சேமிக்கப்படுது. இது வந்து அத்தியாயம் 3ல பார்த்தோம் இல்லையா? இந்த வெற்றிடம் அப்படின்ற அந்த விஷயத்த பத்தி தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த வெற்றிடம்ன்றது அணுவுடைய மைய ஆற்றல். இந்த வெற்றிடத்துல ஆன்ம ஒளி சேகரிக்கப்படுறப்ப, அந்த ஆன்ம ஒளிய வச்சுதான் நம்மளுடைய உடல், உயிர் 2ம் தன்னுடைய இயக்கத்த மேற்கொள்ளுது. நம்மளுடைய உடல், உயிர் சார்ந்த இயக்கத்துக்கு அடிப்படை வந்து இந்த ஆன்ம ஒளி தான். அதே மாரி பிரபஞ்சத்திலயும், பிரபஞ்ச இயக்கத்துக்கும் அடிப்படையும் ஒளிதான். இந்த ஆன்ம ஒளியானது நம்ம மூளையில இருக்க வெற்றிடத்துல சேகரிக்கப்படுறனால, இந்த வெற்றிடத்த பத்தின அந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதாவது இந்த வெற்றிடம் எப்படி நம்ம மூளையில உருவாக்கப்படுது அப்படின்ற அந்த புரிதல் இருந்தாதான், அந்த வெற்றிடத்த எப்படி பெருக்கணும் அப்படின்ற புரிதல் கிடைக்கும். நம்ம எந்த அளவு வெற்றிடத்த பெருக்குறோமோ, அத பொறுத்து தான் நம்மளுடைய படிநிலை வளர்ச்சி இருக்கு. அதாவது ஒவ்வொரு அணுக்கள்ல இருக்கிற அந்த சுவர உடைச்சு எல்லா வெற்றிடத்தையும் ஒண்ணாக்குறது தான் வெற்றிடத்த பெருக்குறது. அந்த வெற்றிடத்தை பெருக்கும் நுட்பம் தெரியணும்னா, இந்த அணுவை பற்றியும், வெற்றிடம் எப்படி உருவாகுது அப்படின்ற அந்த தன்மை பத்தின அந்த விஸ்டம் தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒளி தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஒளியுடைய அந்த டிஃபரன்சியேஷன இங்க சொல்றாங்க. ஆன்ம ஒளிக்கும் மற்ற பௌதீக ஒளிகள், அதாவது சூரிய ஒளி, சந்திர ஒளி, விண்மீன் ஒளி, இதுக்கும் ஆன்ம ஒளிக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்ம ஒளின்றது
டைம், ஸ்பேஸ் இதை கடந்த ஒரு விஷயம். அதாவது எவ்வளவு காலம் ஆனாலும் அந்த ஆன்ம ஒளி தன்னுடைய வீரியத்தை இழப்பதில்லை. அதனால தான் பல பிறவிகளா, பல யுகங்களா நாம வாழ்ந்துட்டு வந்தாலும், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் தேவையான அந்த எனர்ஜிய நம்மளோட ஆன்மாட்ட இருந்து, ஆன்ம ஒளிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எத்தன பிறவிகள் ஆனாலும் அதற்கான அந்த வீரியம் குறையாம நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னா, அது காலத்தை தாண்டிய ஒரு விஷயம். எந்த காலத்திலயும் தன்னுடைய வீரியத்தை இழப்பதில்லை. டைம் அப்படின்ற அந்த டைமென்ஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி தொலைவு அப்படின்ற அந்த விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது. நாம இப்ப இருக்கிறது ஸ்பேஸ் டைம்னால நம்மளால இத ஆன்ம ஒளியோட கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா, நம்மளுடைய சூரிய ஒளியானது நம்ம ஒவ்வொரு பிளானட் தாண்டி தாண்டி போறப்ப அதோடைய அந்த ஒளியினுடைய வீரியம் குறையும். ஆனா, இந்த ஆன்ம ஒளியிட்ட இருந்து வர்ற அந்த ஜோதி இருக்கு இல்லையா? அது எவ்வளவு தூரம் போனாலும் பிரபஞ்சத்துல அது டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும், அதோடைய வீரியம் குறையவே குறையாது. கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய அந்த ஆன்ம ஒளியானது, ஸ்பேஸ், டைம் அப்படின்ற 2 டைமென்ஷனையும் தாண்டி எக்காலமும் ஒளிரக்கூடிய, எவ்வளவு தூரம் போனாலும் ஒளி குன்றாத வீரியம் வாய்ந்த அப்படிப்பட்ட ஒளிதான் நம்மளுடைய மூளைக்குள்ள நம்மளோட மூளையில இருக்க அணுக்களுக்குள்ள சிறைப்பட்டு இருக்கு. சூரியனோட ஒளியும் பரமாத்மா கிட்ட இருந்து வர்ற ஒளி அப்படின்னாலும், சூரியனை சுத்தி இருக்க அந்த லேயர் அத தாண்டி மற்ற ஒளிகளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால அதோடைய ஒளி மங்குறதுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கோள்கள தாண்டி போக போக அதோடைய ஒளி மங்குது. சூரிய ஒளின்றது பரமான்மாட்ட இருந்து வருது. ஆன்ம ஒளின்றது ஜீவான்மாட்ட இருந்து வருது. இந்த 2 ஒளிகளுமே சேமிக்கப்படுற அந்த ஒரு இடம் என்ன அப்படின்னா, வெற்றிடம் தான். சூரிய ஒளி எப்படி பரவுது? எப்படி அத நாம உயிர்களா இருக்க நாம யூஸ் பண்றோம் அப்படின்னா, உயிர் உள்ள பொருளோ, உயிரற்ற பொருளோ, இந்த பூமியில இருக்க எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது இல்லையா? அந்த அணுக்களுக்குள்ள இருக்கிற வெற்றிடத்துல தான். அதாவது உடல்ல இருக்கிற அணுக்கள்ல இருக்க வெற்றிடமோ, இல்ல பொருட்கள்ல இருக்க அணுக்கள்ல இருக்க வெற்றிடமோ, அந்த வெற்றிடத்துல தான் இந்த சூரிய ஒளி சேகரிக்கப்படுது. அதன் மூலமா தான் அது உயிர்களால பயன்படுத்தப்படுது. பூமியில இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அந்த வெற்றிடத்துல சேமிக்கப்பட்ட அந்த சூரிய ஒளி தான் வந்து ஆற்றல் களஞ்சியமா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மூளையிலயும் இந்த மூளையில இருக்க அந்த அணுக்கள்ல இருக்க அந்த வெற்றிடம் தான் ஆற்றல் களஞ்சியமா இருந்து நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு தேவையான அந்த ஆற்றல குடுத்துட்டு இருக்கு. மைக்ரோ காசத்துல இருந்து ஆரம்பிச்சு மேக்ரோ காசம் வரைக்கும் பிரபஞ்சத்துல இருக்க எல்லா விஷயங்களும் அணுக்களால் ஆனது. எல்லா அணுக்களுமே வெற்றிடத்தால் ஆனது. அந்த வெற்றிடம் தான் இந்த இறைத்தன்மையுடைய அந்த இருப்பு நிலை. இவ்வளவு முக்கியமா இருக்க அந்த வெற்றிடம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு அணு உருவாகுறப்ப அது தன்னுடைய அந்த பேலன்ஸிங் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்றதுக்காக சிதறல்கள உருவாக்கும். தன்னுடைய பகுதிகள சிறு சிறு துகள்களா மாத்திக்கும். அதுதான் அணுத்துகள்கள். எல்லா அணுக்களுமே இந்த அணுத்துகள்கள உருவாக்கும். அதாவது நேர்மறை அணுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற புரோட்டான், எதிர்மறை அணுக்கள்னு சொல்லப்படுற எலக்ட்ரான், நிர்மல அணுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நியூட்ரான். இந்த 3 வகையான அணுக்களுமே அது உருவாகுறப்ப அதோடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்றதுக்காக சிறு சிறு துகள்கள உருவாக்கும். அந்த துகள்கள் தான் இந்த அணுத்துகள்கள். ஸோ ஒவ்வொரு அணுலயும் நடுவுல ஆன்மக்கரு சிறைப்பட்டிருக்கும். அதாவது அந்த பாதரச தன்மை சிறைப்பட்டிருக்குன்னா, அது வந்து நியூட்ரான் அப்படின்ற அந்த லேயர்க்குள்ள சிறைப்பட்டிருக்கும். அதை தாண்டி புரோட்டானும், அதை தாண்டி அவுட்டர் லேயர்ல எலக்ட்ரானும் இருக்கு. இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் தன்னை சுத்தி நிறைய அந்த துகள் உருவாக்கத்தின் போது, அணு உருவாக்கத்தின் போது அணு துகள்களை ஏற்படுத்துது. இதே மாதிரிதான் புரோட்டானா இருந்தாலும் சரி, நியூட்ரானா இருந்தாலும் சரி, அது உருவாகிறப்ப தன்னை சுற்றி அது தன்னுடைய பகுதிகளை அணுத்துகள்களாக உருவாக்கி கொள்ளுது. இந்த உருவாக்கப்பட்ட அணுத்துகள்கள் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள எதுவுமே இருக்காது. இதுக்குள்ள வெற்றிடம் மட்டும் தான் இருக்கு. இந்த வெற்றிடத்துல தான் ஆன்ம ஒளி நிரம்ப முடியும். அதுக்கான ரீசனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அத பின்னாடி பார்ப்போம். அணுக்கள்ல ஆன்ம ஒளி நிரம்ப முடியாது. இந்த அணுத்துகள்கள்ல மட்டும் தான் ஆன்ம ஒளி நிரம்ப முடியும். ஸோ இந்த அணுத்துகள் எல்லாம் குட்டி குட்டி
ஆற்றல் களஞ்சியங்களா இருக்கும். ஏன்னா இதுல மட்டும்தான் ஆன்ம ஒளி சேகரிக்கப்படும். சோ இந்த அணுத்துகள்கள் உருவான பிறகு தன்னை உருவாக்கிய அணுவுடைய மையத்துல போய் இருந்துக்கும். அதாவது ஒரு புரோட்டான் அப்படின்ற அணு வந்து சிதறி அணு துகள்களை உருவாக்குதுன்னா, அந்த புரோட்டான் அப்படின்ற அந்த அணுக்குள்ள இந்த அணுத்துகள்கள் உருவாக்கப்பட்ட குட்டி குட்டி அணுத்துகள்கள் எல்லாம் வந்து அதோட மையத்துல போய் இருந்துக்கும். எப்ப ஆன்ம ஒளி வெளிய வருதோ, அப்ப அதாவது நம்ம இப்ப மெடிடேட் பண்றப்பயோ, இல்ல தூங்குறப்பயோ, எப்ப வந்து அந்த சூட்டுனால நம்ம ஆல்ரெடி சாப்டர் 2ல பார்த்தோம் இல்லையா? அது மாரி ஆன்ம ரசம் உருகி வெளிய வந்து ஆன்ம ஒளி வெளிய வர்றப்ப, இந்த அணுத்துகள்கள் எல்லாம் மையத்துல இருந்து வெளிய வந்து, இந்த ஆன்ம ஒளிய உள்வாங்கி, உள்ள நிரப்பிட்டு, திரும்பவும் மறுபடியும் மையத்திலேயே போய் இருந்துக்கும். எப்பல்லாம் ஆன்ம ஒளி வெளிய வருதோ, அப்பல்லாம் இந்த அணுத்துகள்கள் அணுவை விட்டு வெளியே வந்து, அந்த ஒளி அந்த ஆன்ம ஒளிய கேப்சர் பண்ணி, உள்ள சேமிச்சு வச்சுட்டு, திருப்பியும் உள்ள மையத்துல போய் இருந்துக்கும். சோ இந்த ஆன்ம ஒளிய சேகரிப்பது மட்டும் தான் இந்த அணுத்துகள்களுடைய முக்கியமான வேலை. வேற எந்த பர்ப்பஸும் கிடையாது. இதுல வெற்றிடம் மட்டும் தான் இருக்கு இந்த அணுத்துகள்களுக்குள்ள. அண்ட் இந்த வெற்றிடத்துல இந்த ஆன்ம ஒளி மட்டும் தான் நிரம்ப முடியும். சோ இந்த அணுத்துகள்களோட ஒரே பர்ப்பஸ் இந்த ஆன்ம ஒளிய, இறைத்தன்மைய உள்ள தேக்கி வைக்கிறது மட்டும்தான். அறிவு அணு. அதாவது எதிர்மறை அணு அப்படின்னு சொல்லப்படுற அந்த எலக்ட்ரான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது ஒரு அணுக்குள்ள தன்னை போய் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு புரோட்டானையும், நியூட்ரானையும் செலக்ட் பண்ணி அந்த அணுவோட போய் அட்டாச் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா, தன்னுடைய பகுதிகளை வெடித்து சிதறச் செய்து சிறு சிறு அணுத்துகள்களை ஏற்படுத்திக்கும். ஏற்படுத்தின பிறகுதான் போய் ஒரு அணுவோட ஜாயின் ஆகி அது ஒரு முழு வடிவத்தை பெறும். அதுக்கப்புறம் தான் அது தன்னுடைய வேலையா இருக்கிற அந்த பதிவுகளை ஏற்கும் அந்த வேலையை செய்யுது. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த பதிவு அப்படின்றது இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்க்கலாம். சோ இந்த எலக்ட்ரான் அணு உருவாகுதுன்னா அதோடைய முக்கியமான வேலை வந்து பதிவுகளை பதியறது தான். இந்த பதிவுகளை பதியறது அப்படின்ற அதோடைய முக்கியமான வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி, அது தன்னுடைய முழு வடிவத்தை பெறுறதுக்கு முன்னாடி, தன்னுடைய எனர்ஜி ரிசர்வாயரை அது கிரியேட் பண்ணிக்கும். அணுத்துகள்களை கிரியேட் பண்ணிக்கும். இதே மாதிரி தான் நேர்மறை அணுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற புரோட்டான் அணுக்களும், நிர்மல அணுக்கள் அப்படின்னு சொல்லப்படுற நியூட்ரான் அணுக்களும் தன்னுடைய உருவாக்கத்தின் போது தன்னுடைய அந்த முழு வடிவை ஒரு அணுவோட சேர்ந்து அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடி அணு துகள்களை ஏற்படுத்திக்கும். ஏன்னா அதோட எனர்ஜி சோர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோடைய செயல்பாட்டை எந்த அணுவாலையும் செயல்படுத்த முடியும். சோ இங்க இந்த மாதிரி உருவாக்குது இல்லையா இந்த அணு துகள்கள், இந்த அணு துகள்களுடைய எண்ணிக்கையை வச்சுதான் அந்த அணு எப்படிப்பட்ட வீரியமான அணு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அதாவது ஒரு அணுவனுடைய அந்த ஆற்றல் அது ஏற்படுத்திய அணு துகள்களுடைய எண்ணிக்கையை வச்சுதான் இருக்கு. சோ ஆன்ம ஒளியை உணரணும்னா நம்ம வெற்றிடத்தின் தன்மையை உணரணும்னு பார்த்தோம். வெற்றிடம் அப்படின்றது இந்த அணு துகள்களுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றப்ப இந்த வெற்றிடத்தை உணரணும்னா அணு துகள்களை பற்றி உணர வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அணு துகள்களும் அதோடைய எண்ணிக்கை எத்தனை அணு துகள்கள் இருக்கோ அத்தனை வெற்றிடம் உருவாகும், அவ்வளவு ஆன்ம ஒளி சேகரிக்கப்படும் அப்படின்றதுனால இந்த அணு தகவல்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பதான் அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புலதான் வெற்றிடத்தன்மையும் ஆன்ம ஒளி சேகரிப்பும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரான் அணு எதிர்மறை அணுல வந்து இந்த அணு துகள்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு எலக்ட்ரானும் 336 குறைஞ்சபட்சம் 336ல இருந்து 1008 அணு துகள்களை உருவாக்க முடியும். ஒவ்வொரு புரோட்டான் அணுவும் குறைந்தபட்சம் 1008ல இருந்து அதிகபட்சம் 1,00,000 அணு துகள்களை உருவாக்கும். ஒவ்வொரு நிர்மல அணு அதாவது ஒவ்வொரு நியூட்ரான் அணுவும் குறைந்தபட்சம் 1,00,000ல இருந்து 1,00,00,000 அணுத்துகள்களை அதிகபட்சமா உருவாக்கும். சோ எவ்வளவு அணுத்துகள்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அந்த அளவு அந்த அணுவானது வீரியம் வாய்ந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதாவது அங்க வெற்றிடத்தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த ஆர்டர்ல பாக்குறப்ப நிர்மல அணுல அதிக வெற்றிடம் இருக்கு. ஏன்னா அங்க அதிக அணுத்துகள்கள் இருக்கு. நேர்மறை அணுவா சொல்லப்படுற புரோட்டான்ல அதுக்கு அடுத்த லெவல்ல அதிக வெற்றிடமும், எலக்ட்ரானா சொல்லப்படுற அந்த எதிர்மறை அணுல குறைந்த வெற்றிடமும் இருக்கு.
சோ நிர்மல அணு அதிக வெற்றிடத்தை கொண்டு அதிக அளவு ஆன்ம ஒளியை சேகரிக்கும். அடுத்து நேர்மறை அணு, அதுக்கப்புறம் கடைசியா எதிர்மறை அணு வந்து குறைந்த வெற்றிடம் இருக்கிறனால குறைந்தபட்ச ஆன்ம ஒளியை தான் சேகரிக்க முடியும். புரோட்டான் லேயர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில புரோட்டான்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு புரோட்டான் அணு தான் சேகரித்த அந்த ஆன்ம ஒளிய முழுசா பயன்படுத்தணும். அப்படி முழுசா பயன்படுத்தினாதான் அதுக்கு அடுத்த தடவை அதே அளவுல, அதே தன்மையில, அதே வீரியத்துல ஆன்ம ஒளி சேகரிக்க கொடுக்கப்படும். அது முழுமையா தனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம ஒளிய பயன்படுத்த தவறிடுச்சு அப்படின்னா அதோடைய அந்த சேகரிக்கும் தன்மை, வீரியத்தன்மை குறைஞ்சிரும். இதேதான் மத்த எல்லா அணுக்களுக்கும். எல்லா அணுக்களும் தான் சேகரித்த எவ்வளவு டென்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ல குறைஞ்சபட்சம் தான் ஆன்ம ஒளி சேகரிக்க முடியும். இருந்தாலும் அந்த குறைஞ்சபட்ச ஆன்ம ஒளியாவது அது முழுசா பயன்படுத்தி இருக்கு அப்படின்னாதான் அடுத்த அளவு அதே அளவு ஆன்ம ஒளி கொடுக்கப்படும். அது முழுசா பயன்படுத்தல அப்படின்னா அதோடைய அந்த சேகரிக்கும் தன்மை, தாங்கும் தன்மை குறைஞ்சுகிட்டே போகும். இப்ப இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது இந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிற அந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், அதை சுற்றி இருக்கிற அந்த அணுத்துகள்கள்ல இந்த அணுத்துகள்கள்ல மட்டும்தான் ஒளி சேகரிக்கப்படுது அப்படின்னா இந்த அணுக்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த அணுக்கள்ல தான் பதிவுகள் பதியப்படுது. பதிவுகள் அப்படின்னா மென்பொருட்கள், சாஃப்ட்வேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பல பிறவிகளா நம்மளுடைய அந்த 5 இன்புட்ஸ் மூலமா சேர்த்து வச்சிருக்கிற அந்த விஷயங்கள், நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம கேட்ட விஷயங்கள், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் ஒரு பிறவில கிடையாது. பல பிறவிகளா நம்ம சேர்த்து வச்ச அந்த விஷயங்கள தான் பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதிவுகள் எல்லாமே இந்த அணுக்கள்ல தான் சேகரிக்கப்படும். எதிர்மறை அணுக்கள்ல மட்டும் கிடையாது. நேர்மறை அணுக்கள், ஈவன் நிர்மல அணுக்கள். ஏன்னா நிர்மல அணுக்கள்ல வெற்றிடம் அதிகமா இருக்கு. அப்படின்றப்ப பதிவுகள் கம்மியா தான் சேகரிக்கப்படும். இருந்தாலும் நிர்மல அணுக்கள்லையும் பதிவுகள் சேகரிக்கப்படும். புரோட்டான்லையும் பதிவுகள் சேகரிக்கப்படும். எதிர்மறை அணுக்கள்லையும் சேகரிக்கப்படும். வித்தியாசம் என்னன்னா எதிர்மறை அணுக்கள்ல வெற்றிடம் கம்மின்றனால அதிக பதிவுகள் சேகரிக்கப்படும். நியூட்ரான்ல வந்து அதிக அளவு வெற்றிடம் இருக்கின்றனால குறைந்த அளவு தான் பதிவு சேகரிக்கப்படும். சோ எலக்ட்ரான்ல அதிக பதிவுகளும், அதுக்கு அடுத்த லெவல்ல புரோட்டான்ல அதுக்கு அடுத்த லெவல்ல குறைந்த பதிவுகளும், கடைசியா நியூட்ரான்ல நிர்மல அணு அப்படின்னு சொல்லப்படுற நியூட்ரான்ல குறைந்தபட்ச பதிவுகளும் சேகரிக்கப்படுது. சோ இந்த அணுக்கள்ல பதிவுகள் சேகரிக்கப்படுற காரணத்தினால அங்க வெற்றிடம் இருக்காது. வெற்றிடம் இல்லாம இருக்கிற காரணத்தினால அங்க ஆன்ம ஒளி சேகரிக்கப்பட முடியாது. உங்களுக்கு இது கிளியர் இல்லைன்னா இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு அணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஒவ்வொரு வெற்றிடமும் ஒரு குட்டி குட்டி பபிள் ஆட்டம் ஆற்றல் களஞ்சியமா மாத்தப்பட்டிருக்கும். இந்த ஆற்றல் களஞ்சியங்கள்ல எல்லாத்துலயும் ஆன்ம ஒளி சேகரிக்கப்பட்டிருக்கும். இந்த மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் பதிவுகளும் இந்த ஆன்ம துகள்களுக்குள்ள ஆன்ம ஒளியும் சேகரிக்கப்பட்டிருக்கும். எலக்ட்ரான்ல குறைந்தபட்ச பபிள் தான் இருக்கின்றனால குறைந்தபட்ச ஆன்ம ஒளி தான் சேகரிக்கப்படுது. இங்க நிர்மல அணுக்கள்ல அதிக பபிள்ஸ், அதிக அணுத்துகள்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வெற்றிடம் இருக்கு. சோ அந்த வெற்றிடத்துல ஆன்ம ஒளி அதிகமா சேகரிக்கப்படுது. மீதி இருக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் பதிவுகள் சேகரிக்கப்படுது. இங்க பாத்தீங்கன்னா இங்க அதிக அளவு பதிவுகள் சேகரிக்கப்படுது. ஏன்னா குறைந்தபட்ச அணுத்துகள்கள் இருக்கு. சோ இங்க ஒரு கொஸ்டின் வருது. ஏன் அணுத்துகள்களுக்குள்ள மட்டும்தான் இந்த ஆன்ம ஒளி சேகரிக்கப்படுது, மத்த இடத்துல ஏன் சேகரிக்கப்படல அப்படின்ற அந்த கேள்விக்கும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அணுத்துகள்கள் வந்து இந்த பதிவுகளை காட்டிலும் ரொம்ப மெல்லியது. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுடைய என்ன பதிவுகளோ நம்மள சேகரித்த அந்த பதிவுகள் வந்து இந்த அளவுல இருக்குன்னா அதை விட சின்னதாதான் ஆன்ம துகள்கள் இருக்கும். அப்படின்ற அந்த காரணத்தினால ஆன்ம துகள்களால இந்த பதிவுகளை ஏற்க முடியாது. அப்படின்ற அந்த காரணத்தினால பதிவுகள் அற்று ஆன்ம துகள்கள் வெற்றிடத்தோடு காணப்படுது. அதனாலதான் ஆன்ம துகள்கள்ல மட்டும்தான் ஆன்ம ஒளி சேகரிக்கப்படுது. ஏன்னா ஆன்ம ஒளி வெற்றிடத்தை மட்டுமே நோக்கி பாயும். ஏன்னா இங்க டென்சிட்டி கம்மியா இருக்கு. இங்க டென்சிட்டி அதிகமா இருக்கனால ஆன்ம ஒளி இந்த பதிவுகளை
இருந்துச்சுன்னா அங்க போகாது. ஸோ நம்ம அளவுக்கு அதிகமான பதிவுகளை பல பிரிவுகளை நம்ம சேர்த்து வச்சிருந்தோம்னா ஆன்ம ஒளி கம்மியா இருக்கும். பதிவுகள் அற்று இருக்கிறோம் அப்படின்னா ஆன்ம துகள்கள் நிறைய இருக்கும். ஸோ அங்க ஆன்ம ஒளி பெருக்கம் அதிகமா இருக்கும். நான் திரும்பி சொல்றேன், அந்த அணுக்களுடைய அணு துகள்கள் இந்த பதிவுகள் நம்ம பல பிறவிகளா 5 இன்புட்ஸ் மூலமா சேர்த்து வச்ச அந்த பதிவுகளை விட ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா நுண்ணியதா இருக்கிறனால அந்த அணுத்துகள்களால பதிவை ஏற்க முடியாது. பதிவு எதுவும் இல்லாதனால அங்க வெற்றிடம் இருக்கு. வெற்றிடத்தை நோக்கி மட்டுமே ஆன்ம ஒளி பாயும் அப்படின்றனால அணுத்துகள்களுக்குள்ள மட்டும்தான் இந்த ஆன்ம ஒளியால இருக்க முடியும். சோ இந்த அணுத்துகள்கள் தான் ஒவ்வொரு அணுவுடைய அந்த ஆற்றல் களஞ்சியங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அணுத்துகள்களை தவிர வேற எங்கேயுமே அணுக்களால இந்த இறை ஆற்றலை சேகரிச்சு வைக்க முடியாது. அணுத்துகள்கள்ல மட்டும்தான் சேகரிக்கும். ஸோ இந்த இறை ஆற்றல் அப்படின்ற இந்த ஆன்ம ஒளிய சேகரிக்கிறது மட்டும்தான் இந்த அணுத்துகளோட வேலை. அதுவும் இதால இந்த ஆன்ம துகள்களால இந்த ஆன்ம ஒளியை ஈர்க்க முடியாது. அதால அதை நிரப்பிக்கொள்ள மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு அணு துகள்களையும் சேகரிக்கப்பட்ட அந்த ஆன்ம ஒளி அப்படின்ற அந்த எரிபொருளை மட்டும்தான் ஒவ்வொரு அணுவும் தன்னுடைய இயக்கத்திற்கு பயன்படுத்துது. அதாவது ஒரு அணுவுடைய பவர் ஹவுஸ் அப்படின்றது இந்த அணுத்துகள்கள் தான். இந்த அணுத்துகள்கள் அப்படின்ற அந்த பவர் ஹவுஸ்ல சேமிக்கப்பட்ட எரிபொருளை வச்சுதான் ஒவ்வொரு அணுவும் இயங்கும். இந்த இயக்கம் தான் இதுல சேர்க்கப்படுற சக்திகள் தான் எல்லா இயக்கத்துக்கும் ஆதாரமா இருக்கு, இன்க்ளூடிங் தெய்வ நிலைகள். அதாவது நம்ம தெய்வ நிலைகள் சொல்லப்படுற அந்த உயர் ஆற்றல்களுடைய இயக்கமும் இத ஆதாரமா வச்சுதான் இருக்கு. இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்ப நான் சொல்ல போற இந்த கான்செப்ட் தான் இந்த சாப்டரோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த அணு துகள்கள் இதுக்கு இடையேயான அந்த ரிலேஷன்ஷிப்ப இறைத்தன்மையை வச்சு சொல்லியிருக்காங்க. அது அந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரபஞ்ச ஞானம் அப்படின்ற அந்த ஞான தொகுப்புல ஆதிமகா சரஸ்வதி சொன்ன இன்னொரு விஷயத்த இங்க முன்னாடி சொல்லிட்டு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த பிரபஞ்ச ஞானம் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல ஆதிமகா சரஸ்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம் ஒவ்வொரு அணுவிலையும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்ற அந்த கான்செப்ட் ஒவ்வொரு அணுக்குள்ளயும் ட்ரினிட்டி கான்செப்ட், அதாவது ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்ற அந்த விஷயம் ஒவ்வொரு அணுவுலையும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அணுவுலையும் ஆக்கத்துக்கான செயலை செய்யற பிரம்மன் எலக்ட்ரானாகவும், காக்கும் செயலை செய்யும் விஷ்ணு அப்படின்ற அந்த உயராற்றல் புரோட்டானாகவும், அழிக்கும் செயலை செய்யும் நிர்மல தன்மை கொண்ட அந்த சிவத்தன்மை நியூட்ரானாகவும் செயல்படுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. காக்கும் செயல் அப்படின்ற அந்த செயல்ல பிறப்பு, உருவாக்கம், ஆரம்பம் இந்த மாதிரியான செயல்கள்லாம் அடங்கும். இந்த எல்லா செயல்லையும் கழிவுகள் உருவாகும். அந்த ஆக்கப்பட்ட விஷயங்களை இயக்குறதுக்கு மெயின்டைன் பண்ற அந்த விஷயங்கள்லையும் கழிவுகள் உருவாகும். ஆனா இந்த அழித்தல் அப்படின்ற அந்த செயல் இந்த உருவான கழிவுகளை உருமாற்றி மறுசுழற்சி செய்து மீண்டும் உருவாக்கம் செய்வதற்கான அந்த செயலை தான் இந்த நிர்மலத்தன்மை கொண்ட அந்த சிவத்தன்மை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த புக்ல இல்ல, இன்னொரு கான்செப்ட்ல அவங்க சொன்ன விஷயத்த இங்க கனெக்ட் பண்ணி சொன்னா சரியா வரும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஒவ்வொரு அணுவுலையும் இந்த ட்ரினிட்டி கான்செப்ட் இருக்கு. ஒவ்வொரு அணுவுடைய இயக்கத்துக்கும் இந்த ட்ரினிட்டி கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சோ ஒவ்வொரு அணுவுலையும் அந்த அணுக்கள் செயல்படுற அந்த செயலுக்குரிய செயலாக்கத்தை வச்சு நம்ம இந்த ட்ரினிட்டி கான்செப்ட், இந்த உயர்தன்மைகளை நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதாவது அண்டத்துல உயர் ஆற்றல்களா இருக்கிற இந்த தெய்வ நிலைகள் பிண்டத்துல நம்ம மூளைக்குள்ள அணுக்களா செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். 30 தேவர்கள்ல இருந்து அனைத்து உயர்நிலை ஆற்றல்களும் மனிதனுடைய உடல்ல, மனிதனுடைய மூளையில அணுக்களா இருந்து
செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் பிரபஞ்ச ஞானம். இதுதான் வந்து இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு. ஆனா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு புத்தகத்துல வேறு வேற இடத்துல இருக்கு. அது எல்லாத்தையும் கலெக்டிவா பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த ஃபுல் பிக்சர் கிடைக்கும். அதற்கான வழிகாட்டுதலையும் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சாப்டர் நான் ரெடி பண்றப்ப எனக்கு இந்த விஷயம் புரியணும் அப்படின்றதுக்காக ஆதிமகா சரஸ்வதி கொடுத்த இன்னொரு அருளுரை பிளேலிஸ்ட்ல இந்த பிரபஞ்ச ஞானம் அப்படின்ற அந்த விஷயத்த எதேச்சியா பார்த்தப்ப அந்த கான்செப்ட் இங்க கனெக்ட் ஆச்சு. ஸோ இங்க எதுவுமே நாம பிளான் பண்ணி பண்றதில்ல. அந்த கனெக்ட் பண்ற டாட்ஸையும் அவங்க தான் கொடுக்குறாங்க. அதை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றதையும் அவங்க தான் சொல்லி தராங்க. இன்னொரு பியூட்டிஃபுல் ரெப்ரசன்டேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு அணு எப்படி தன்னை சுத்தி அணு சிதறல்களை உருவாக்கி அதன் மூலமா தன்னுடைய பவர் ஹவுஸா வச்சு இயக்கத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த 3 உயர் ஆற்றல் தன்மைகள், அதாவது காக்கும் அழிக்கும் இறை தன்மைகள் தன்னை சுற்றி இந்த அணுத்துகள்கள் போன்ற தங்களுடைய செயல்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்களுடைய ஒவ்வொரு செயலாக்கத்துக்கு தேவையான ஆற்றல்களை தன்னை சுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி ஒரு எலக்ட்ரான் தன்னை சுத்தி அணுத்துகள்களை வச்சிருக்கோ அதே மாதிரி பிரம்மன் தன்னை சுத்தி பிரம்ம புத்திரர்களை வச்சிருக்காங்க. எப்படி ஒரு புரோட்டான் தன்னை சுத்தி அணுத்துகள்களை வச்சிருக்கோ அதே மாதிரி விஷ்ணு தன்னுடைய காக்கும் செயலை செய்யறதற்காக தன்னை சுற்றி ஆழ்வார்களையும் தேவர்களையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எப்படி ஒரு நியூட்ரான் தன்னை சுத்தி அணுத்துகளை வச்சிருக்கோ அதே மாதிரி சிவன் தன்னுடைய அழிக்கும் செயலை செய்வதற்காக சிவனடியார்களையும் சிவகணங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சோ இந்த ஆற்றல்கள் இந்த அணுச்சிதறல்களா இருக்கிற அவங்களுடைய அந்த பரிணாமங்கள் மூலமா தான் தன்னுடைய செயலை செயல்படுத்திட்டு வர்றாங்க. பிரம்மா தன்னுடைய ஆக்கும் தொழிலையும், விஷ்ணு தன்னுடைய காக்கும் தொழிலையும், சிவன் தன்னுடைய அழிக்கும் தொழிலையும் தனித்தனியாகவும் செய்வாங்க. இணைந்தும் ஒருங்கிணைந்தும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தும் செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த 3 துகள்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த 3 துகள்களும் சில சமயம் தனித்தும் செயல்படும், ஒன்றிணைந்தும் செயல்படும் அப்படின்ற அந்த கம்பாரிசனை நம்ம இங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் ஐம்பூதங்களா இருக்கிற அக்னி, வருணன், வாயு, பூமாதேவி, ஆகாயம் இவங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் தனித்தும் செயல்படுவாங்க. நம்மளோட புராண கதைகளும் நம்மளோட நம்பிக்கையிலும் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் வந்து வெறும் மிஸ்டிக்கல் ஸ்டோரிஸ் கிடையாது. அது ஒரு அட்டாமிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மனித மூளையுடைய சிற்றறிவு வந்து இந்த லிமிடேஷனோட இருக்கனால நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் உயர் ஆற்றல்களை இறங்கி வந்து தங்களோட தன்மைகளையும் அவங்களுடைய அந்த செயலாக்கத்தையும் வந்து இந்த அளவு அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலம் வந்து கலியுகத்துடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம செய்ய வேண்டிய பிராக்டிஸ்க்கான ஒரு டேக்அவே இருந்தது. ஆனா இந்த சாப்டர்ல இதுல வந்து பல ஆழமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதாவது அண்டத்துல தெய்வ நிலைகளா நம்ம பார்க்கப்படுற எல்லா விஷயங்களும் பிண்டத்துல நம்மளோட மூளையில அணுக்களா செயல்படுறாங்க. சோ இந்த சாப்டர்ல முக்கியமான டேக்அவே அப்படின்னா அணுக்கள்ல பல பிறவிகளுக்கான பதிவு, அறிவு, அப்புறம் அந்த இயக்கத்துக்கான உண்டான கழிவுகள் தான் இருக்கும். ஆனா அந்த அணுத்துகள்களுடைய சிதறல்கள்னால உருவான அணுத்துகள்கள்ல தான் வெற்றிடமும் வெற்றிடத்தில் ஆன்ம ஒளியும் இருக்கும். அதாவது அணுக்கள்ல இருக்க பதிவையும் அறிவையும் எரிபொருளா வச்சு இயங்குனா அது ஒரு லோயஸ்ட் கிரேட் ஃபியூல். அதனால கழிவுகளும் கர்ம வினைகளும் உருவாகும். இதே இது அணுத்துகள்ல இருக்க வெற்றிடத்தையும் ஆன்ம ஒளியையும் எரிபொருளாக வச்சு இயங்குனா அது எப்படி எரிபொருளா வச்சு இயக்குறது அப்படின்றத நம்ம முன்னாடியே சாப்டர் 3ல பார்த்த மாதிரி சரணாகதியின் மூலம் அந்த அணுத்துகள்கள்ல இருக்கிற அந்த ஆன்ம ஒளியை எரிபொருளா வச்சு இயங்குறப்ப நாம செய்ய வேண்டிய செயல் இறைத்தன்மை செய்த செயலா வெளிப்படும். அதாவது நம் செயல் மூலம் இறைத்தன்மையின் செயல் வெளிப்படும். நம் பண்பின் மூலம் இறைத்தன்மையின் பண்புகள் வெளிப்படும். இதுதான் ஆக்சுவலா இந்த சாப்டரோட முக்கியமான டேக்அவே அப்படின்னு சொல்லலாம். அதாவது அண்டத்துல தெய்வ ஆற்றல்களா இருக்கிற உயர்நிலை ஆற்றல்கள், 30 முக்கோடி தேவர்கள், அசுரர்கள், மற்ற படிநிலையில இருக்கிற எல்லா உயர்நிலை ஆற்றல்களும், காவல் தெய்வங்களும், ஆக்கும் காக்கும் அழிக்கும் செயல் செய்யும் 3 தெய்வ நிலைகளும் அவங்களுக்கு துணை செய்யற அந்த செயலுக்கான ஆக்சுவல் சக்தியா இருக்கிற அந்த தேவியர்களும் உயர்நிலை ஆற்றலா பாக்குற எல்லா விஷயங்களும் அண்டத்துல தெய்வங்களாகவும் பிண்டத்துல நம்மளுக்குள்ள
அணுக்களாகவும் இருக்காங்க. இதுதான் இந்த சாப்டரோட முக்கியமான டேக்அவே. ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். அவ்வளவு சீக்கிரம் இந்த புரிதல் வந்துராது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு குடுக்கப்பட்ட அந்த கேப்பபிலிட்டி என்ன? நம்ம அத என்ன மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த புரிதல் வரும். அந்த புரிதல் வந்துச்சுனாலே, நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எதையுமே செய்ய மாட்டோம். நிலையில்லாத விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். இவ்வளவு ஆற்றல்களும் நம்மளுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மூளையில தான் இருக்கு. அப்படின்றப்ப நம்ம அத முழுசா யூஸ் பண்றோமா அப்படின்னா, கிடையாது. நாம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த உயர் ஆற்றல்கள் நம்ம மூளைக்குள்ள தான் அணுக்களா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அவங்களோட தன்மைகள நம்மளோட தன்மைகளா வெளிப்படுத்தணும். அவங்களுடைய செயல்கள நம்மளோட செயல்கள் மூலமா வெளிப்படுத்தணும். ஏன்னா, அதன் மூலமா தான் அவங்களுடைய இருப்பு வெளிப்படுது. இந்த அத்தியாயம் 4ல ஒரு முக்கியமான டேக் அவேயா நான் இந்த பிரேயர உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அணுக்களாய் என் மூளையில் வீற்றிருந்து ஆக்கும், காக்கும், அழிக்கும் 3 தொழில்களையும் செய்யும் தெய்வங்களே, 30 முக்கோடி தேவர்களே, பாசிட்டிவ் பொலாரிட்டி, ஹையர் எனர்ஜி, அஷ்டலக்ஷ்மிகளே, பிளெஸிங்ஸ், நவ சக்திகளே, நம்மளுடைய செயல்களுக்கு தேவையான ஆற்றல், எனர்ஜி, காக்கும் தெய்வங்களே, கார்டியன் ஏஞ்சல்ஸ், ரிஷிகளே, ஞான அணுக்கள், விண்மீன்களே, ஸ்டார்ஸ், கோள்களின் ஆற்றல்களே, பிளானட்டரி கண்ட்ரோல், அனைத்து குருமார்களே, ஆல் அசெண்டட் மாஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். உங்களுடைய தன்மையாகிய கருணை என்னுடைய தன்மையாய் என்னிடமிருந்து வெளிப்படட்டும். உங்களுடைய செயல்கள் என்னுடைய செயல்களின் மூலம் வெளிப்படட்டும். என்னை கருவியாக்கி இறைப்பணியை நீங்கள் செயல்படுத்துங்கள். நான் வெறும் கருவியே. செயல்கள் உங்களுடையது, அதன் பலன்கள் இறைத்தன்மையுடையது. சோ இந்த பிரேயர் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இதை நீங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல சேர்த்துக்கோங்க. இந்த நம்பிக்கை உங்களோட ஒத்து போச்சுன்னா நீங்க இதை இப்படியே சொல்லலாம். இல்ல நீங்க வேறு நம்பிக்கையை சார்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் இந்த உயராற்றல்கள் ஆட்டம்ஸா தான் செயல்பட்டுட்டு வராங்க. எல்லார் மூளைக்குள்ளேயும் அணுக்கள் இருக்கு. எல்லா அணுக்களுக்குள்ளேயும் இந்த ஆற்றல்கள் தான் இருக்கு அப்படின்றப்ப எல்லாமே ஒண்ணுதான். உங்களுக்கு எந்த விதத்துல இது ரெசனேட் ஆகுதோ அதை சொல்லி அந்த உயர் தன்மை, அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்குரிய தன்மை உங்கள்ட்ட இருந்து வெளிப்படுது. இல்ல உங்களுடைய நம்பிக்கையில எந்த ஒரு விஷயம் கருணையை வெளிப்படுத்துதோ அந்த கருணை உங்ககிட்ட இருந்து வெளிப்படுது. அவங்களுடைய கருணை உங்க மூலமா வெளிப்படுது. அவங்களுடைய செயல்கள் உங்கள் மூலமா வெளிப்படுது அப்படின்றத நீங்க எந்த நம்பிக்கையை சார்ந்தவரா இருந்தாலும் இந்த விஷயத்தை புரிஞ்சு நீங்க டெய்லி உங்க பிரேயர்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர்ல நம்மள ஒரு அட்டாமிக் சயின்டிஸ்டாவே ஆதிமகா சரஸ்வதி ஆக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் லேயருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை இந்த சாப்டர் மூலமா ஆதிமகா சரஸ்வதி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது புக்ல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருந்தது. அதனாலதான் இதை எடுத்து சொல்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆனா என்னால முடிஞ்ச அளவு எளிமையாக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா இதை இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. ஒருவேளை இதை நீங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மகா சரஸ்வதி கொடுத்த அந்த வாக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர வர ஆதிமகா சரஸ்வதி நம்மளுடைய ஆன்ம முக்திக்கான அந்த கதவுகளை ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி விடுவாங்க. சோ தயவு செஞ்சு பொறுமையா ஃபாலோ பண்ணி இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கோங்க. நன்றி.